அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிசம்பர் 9, 2024 திங்கட்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். சட்டப்பேரவை இன்று கூடுகிறது. டங்ஸ்டன் சுரங்க உரிமத்துக்கு எதிராக தனி தீர்மானம்னு தெரிவிச்சிருக்காங்க. தமிழக சட்டப்பேரவை திங்கட்கிழமை காலை கூடுகிறது. 2 நாட்கள் நடைபெறும் கூட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை ரத்து செய்ய கோரும் அரசின் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. சட்டப்பேரவையில் துறை வாரியான மானிய கோரிக்கைகள் மீது விவாதங்கள் நடைபெற ஜூன் 29 பேரவை ஒத்திவைக்கப்பட்டது. 6 மாதங்களுக்குள் மீண்டும் பேரவை கூட்டப்பட வேண்டும் என்பதன் அடிப்படையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு தொடங்குகிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக டிசம்பர் 12 வைக்கம் போராட்டம் வெற்றி நூற்றாண்டு நிறைவு விழா தமிழக கேரள முதல்வர்கள் பங்கேற்கும் தெரிவிச்சிருக்காங்க. வைக்கம் போராட்ட வெற்றி நூற்றாண்டு நிறைவு விழாவில் தமிழக கேரள முதல்வர்கள் பங்கேற்க உள்ளனர். இதற்காக வைக்கம் நகரில் வரும் 12ஆம் தேதி பிரம்மாண்ட விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து தமிழக அரசு சார்பில் ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பு. தீண்டாமை கொடுமையை ஒழிக்க கேரள மாநிலம் வைக்கம் நகரில் 1924 போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் வெற்றி நூற்றாண்டு நிறைவு விழா வைக்கம் நகரில் வரும் 12ஆம் தேதி நடைபெற உள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. விழாவில் கேரள முதல்வரும் தமிழக முதல்வரும் பங்கேற்கின்றனர் தெரிவிச்சிருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரண்ட் அஃபேரோடு ரிலேட் பண்ணி நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கிறப்போ ஈஸியாக இருக்கும். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டோ இல்லை ஹிஸ்ட்ரி சம்மந்தமான டீட்டெயில் படிக்கிறப்போ 1924 வைக்கம் போராட்டம். அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். எய்தற்கு அரியது இயந்தக்கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல். கிடைத்தற்கரிய காலம் வந்து வாய்க்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்போதே செய்தற்கரிய செயல்களை செய்ய வேண்டும்னு காலமறிதல்ன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. எல்லை பாதுகாப்புக்கு ட்ரோன் எதிர்ப்பு பிரிவு அமித்ஷா தெரிவிச்சிருக்காரு. எல்லைகளை பாதுகாப்பதற்கான ட்ரோன் எதிர்ப்பு சிறப்பு பிரிவை உருவாக்க இந்தியா திட்டமிட்டுள்ளது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவிச்சிருக்காரு. எல்லை பாதுகாப்பு படையின் BSF 60வது தொடக்க தின விழாவில் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் உள்ள படையின் பயிற்சி முகாமில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதை பற்றி தெரிவிச்சிருக்காரு. இதோட இமேஜ் நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் டெலிகிராம் சேனலையும் கொடுத்துருக்கோம். டைம் இருக்கிறவங்க ஃபுல்லாக வாசிச்சு பாருங்கள். அடுத்ததாக புகை விலங்கு உடைப்பது கடினம் அல்ல அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை யாராவது அவங்களுக்கு இதை அனுப்பினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்க இதோட இமேஜ் நம்ம டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனலையும் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருக்காங்க. நிறைய பேர் இதன் மூலிமா பாதிக்கப்பட்டிருப்பாங்க, விட முடியாமல் இருப்பாங்க. கைவிடுதலால் ஏற்படும் நன்மைகள், கைவிடுவதற்கான வழிகள், அப்புறம் புகையும் புற சுழற்சியும், இந்தியாவில் தாக்கம், அப்புறம் அது பற்றின சில உண்மைகள் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கிறவங்க வாட்சி பார்த்துட்டு அதுக்கடுத்து கூட அனுப்புங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேண்டியவங்களுக்கு. இந்த பழக்கத்தில் அடிமையாக இருக்கிறவங்க அப்படி சொல்ல வரேன் நான். மேபி அவங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க நம்ம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலும் இருக்குது. அன்னன்னைக்கு நியூஸ் பேப்பர் PDF கொடுத்துருவோம் டெலிகிராம் சேனலில். அன்னன்னைக்கு நியூஸ் பேப்பர்ஸோட இம்பார்ட்டன்ட் நியூஸஸை வந்து இமேஜஸாக டெலிகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் சேர்த்து கொடுத்துருவோம். ஸோ கரண்ட் அஃபேர் ரிலேட்டட் அப்டேட்டாக இருக்கணும்னா மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.